ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டேக் குக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. அண்ட் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால் நான் பெரிய 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 தேங்க்ஸ் உனக்கு தான் சொல்லணும். இன்றைக்கி கூட நான் ஒரு கமெண்ட் படித்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மீ. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது டோன்ட் லீவ் தான். லாஸ்ட் பார்ட் எதோடு பார்த்துருப்போம்னா, நம்ம டே ரெக்கார்டு இல்லாமல் இருந்திருப்பார். அதுக்கு ஒய்யன்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஐடியா அப்படின்றத போய் பார்ப்போம். கவலைப்படாதடா, ஒரு ஆள் இருக்காங்க, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் அதுக்கு நீ மனசு வைக்கணுமே அப்படின்னு ஒய்யன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜெயகோப் அது யார் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. வேறு யார், நம்ம ட்ராகன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒய்யன்னு சொல்கிறாரு. டே திரும்பி ஜெயகோப்பை தான் பார்க்குறாரு. ஏன்னா ஜெயகோப்புக்கு ட்ராகனை பிடிக்காது. ஜெயகோப் ஒய்யன் தலையிலே தட்டி ஒழுங்கு மரியாதை யாராவது அவன் உண்மையாக சொல்லியே திட்டு வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம டேவை பார்த்து சொல்கிறாரு. அவன் கிடக்குறான், நீ வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும் நம்ம ஒய்யன்னு. அப்போ பின்னாடி ஜெயகோப் டே நில்லுடா, குட்டிச்சி நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகோப் தான் பின்னாடி வரான். சரி வந்து தொலைங்க எனக்குலாம் எதுவும் சுத்தமாக பிடிக்கல, ஏதோ உனக்காக தான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யனை பார்த்து ஒரு முறைக்கிறாரு. நேராக ட்ராகனோட கிளாஸ்க்கு தான் போகிறாங்க. ட்ராகன் அவங்க அப்பா பொலிட்டீஷியன், அதனால் அவரும் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு கிளாஸில் தான் படிச்சுட்ருப்பார். நேராக போகிறாரு. அவர் வேறு சீனியர் வேறையா. அப்போது நம்ம கை தான் கிளாஸ் ரூமில் இருக்கார். நம்ம ஜெயகோப்பை பார்த்தோன்னே கை இறங்கி வர்றாரு. ஆள் வரான், கம்முன்னு இருங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட் அப்படியே வாசலுக்கு வந்துடுறாங்க. அவங்களாம் வாசலுக்கு வர்றதை பார்த்துட்டு ஒய்யன் ஜெயகோப் எல்லோரும் போய் நிற்கிறாங்க. அப்போது ஒய்யன் சீனியர் ட்ராகன் சீனியர் எங்கள் சீனியர் அப்படின்றா. ஏன் சார் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயகோப்பை பார்க்குறாங்க. நம்ம அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். ஜெயகோப் கடவுளே அண்ணா, ட்ராகன் அண்ணா இல்லையா அப்படி சொல்கிறான். இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் கிரவுண்டில் தான் இருப்பான் போ அப்படின்றான். கை காமிச்சிட்டு இங்கிட்டு ஜெயகோப் போகிறான். அப்போ அப்படின்றான். என்னங்கண்ணா அப்படின்றான். இன்னொரு தடவை என் அண்ணன் கூப்பிட்ட அப்படி. என்னங்கண்ணா புரியலைங்கண்ணா, நீங்கள் என்னை விட பெரியவங்க தானேங்க அண்ணா, அதனால் அண்ணான் தானேங்க நான் கூப்பிட்ணும் அப்படின்றான். ஐயோ உன்னை கூப்பிட்ட மாட்டா, ஏன் தப்பு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை சோகமாக பாட்டு பாடுறாரு. அவன் பறந்து போனானே என்னை மறந்து போனானே. பக்கத்தில் ஒருத்தர் ஐயோ மறந்துட்டலாம் போல், உங்களை அண்ணன் சொல்லிட்டு போகிறான், தப்பாக பாடுறீங்க அப்படின்றான். எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்ருக்கான். இந்த நேரத்தில் ஒய்யன் ஜெயகோப் எல்லோரும் ட்ராகனை பார்க்க போயிடுறாங்க. அப்போது ஒய்யன் தான் போடா அப்படின்றான். இதை பார்த்துட்டு ஜெயகோப்பை குட்டிச்சு, நீ தனியாக மாட்டு விளையாடி அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது டேவும் போகலான்ட்டு போகிறான். அப்போ ட்ராகன் டேவை பார்த்துட்டு பக்கத்தில் வரான். என்னாச்சு என்ன டே அப்படின்றான். சீனியர் எனக்கு ஒரு ஹெல்ப் சீனியர் அப்படின்றான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராகன் கேட்குறான், என்ன வேணும் அப்படின்னு. இல்லை எனக்கு அப்படின்னா அப்போ ஒய்யன் முந்திக்கிட்டு அவன் ரெக்கார்ட் நோட்டு எழுதலை, யார்கிட்டையாவது ரெக்கார்ட் நோட் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒய்யன் சொல்லிடுறா. அப்போ ஜெயகோப் அவசர கொடுக்க எப்பப்பார் இப்படி தான் பண்ணுவா போல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான், மூஞ்சியை திருப்பிக்கிட்டு. அப்போது ட்ராகன் கொஞ்ச நேரம் போயிட்டு பசங்கள்கிட்டலாம் சொல்லிவிட்டு எப்படியோ ஒரு நோட்டை கொண்டு கொடுத்துட்றான். சரி சீனியர், தேங்க்ஸ் சீனியர் அப்படி சொல்லிட்டு நிற்கவே இல்லை, ரெக்கார்ட் நோட்டை வாங்கிட்டு பறந்துட்டான் கிளாஸுக்கு. நம்ம ட்ராகனும் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். சிரிச்சுக்கிட்டேவும் கிளாஸ்லாம் வந்துடுறாங்க. அப்போது நம்ம ஜேகே கிளாஸ் தான். ஜேகே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான். அப்போ எல்லாத்தையும் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ண சொல்கிறான். எல்லோரும் சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ணது நம்ம ஜேகேனால் நம்பவே முடியல. ஏன்னா போனவனே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஃபோன் நோண்டிட்டு போய் சாப்பிட்டு மட்டமலாக்கு படுத்து தூங்கிடுவான். நம்மகிட்டே எப்படா எழுதுறான்னு யோசிச்சுட்ருக்கான். எல்லோரும் சப்மிட் பண்ணதுனால வாங்கி வச்சுட்டு கிளாஸ் எடுக்க கவனிக்கிறான். அப்படியே கிளாஸும் முடியுது. ஜேகேவும் போயிட்டான். நம்ம ஒய்யன் ஏன் ஹோபி நீ ஒன்று கவனிச்சியா அப்படின்னு சொல்லி கவனிச்சனே, நல்லா புரிஞ்சிச்சு. ஜேகே சார் சூப்பராக நடத்தினார். அட மக்கு ஜேகே சார் பாடம் எடுத்தது மட்டும்தானே நீ கவனிச்ச, ஜேகே சார் பாடம் எடுக்கும்போது எத்தனை பேர் வழிஞ்சாங்கன்றது நீ கவனிக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஒய்யன் சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஷாக்காக திரும்பி பார்க்குறாரு. அவ்வளோ நேரம் கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டார். ஆமாம், நீ வேணால் நோட் பண்ணி பாரேன், ஜேகே சார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம பொண்ணுங்க எல்லாத்தையும் திரும்பி பாரு எப்படி வலிஞ்சிக்கிட்டு பார்க்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ ஒய்யன் வந்துட்டு ஏன் நீயும் பார்த்தியா அப்படின்றாரு. சேச்சே ஹோபி நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன், நான் அவரை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒய்யன் வந்து இன்டெரக்டாக சொல்கிறாரு. அப்போ ஜேகோப் வந்துட்டு பாவம் அவன் என்ன பாவம் பண்ணானோ அப்படின்றான். நம்ம டே இருந்துக்கிட்டு என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யனை பார்த்து கேட்க, ஆமாட்டே நீ வேணால் நோட் பண்ணி பாரு அப்படின்னா. அப்போ ஜேகோப் வந்துட்டு நான் அவன் என்னத்தை நோட் பண்ணுறது, அவனே பார்த்துட்டு தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு சொல்லி போடுறாரு. நம்ம டே வந்துட்டு அதை எங்கிட்ட இருந்துடா நீ பார்த்த அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டைம்ன்றதுனால வெளியே போகலான்ட்டு போகிறாங்க. டே நீ பேச்சு போட்டியில் சேர்ந்துருந்தேல, நீ நேம் கொடுத்துட்டியா? ஜேகே சார் உனக்கு வந்து அதை ரெடி பண்ணி தரேன்னு சொன்னார், ரெடி பண்ணி கொடுத்தாரா, வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க டேக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. வேகமாக கொடுக்கணும், நீங்கள் கேன்டீன் போங்க, நான் போய் ஜேகே சாரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போய் பார்த்தா நம்ம ஜேகே சார் வந்து ஸ்டாஃப் ரூமில் இல்லை, கேட்டால் பிடி சார் ரூமில் இருக்காங்க அப்படி சொல்லிடுறாங்க ஸ்டாஃப்ஸு. நம்ம டேவும் அங்கே எதுக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய கூட்டம், லேடிஸு ஜென்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து கலந்து நிற்கிறாங்க. யாரையோ சுற்றி நிற்கிற மாதிரி இருக்குது. டேவும் கூட்டத்தை விளக்கிட்டு எட்டி பார்க்குறோம். நடுவில் பார்த்தா ஜேகே. நம்ம டேக்கு கோவம்னா தாங்கலை. நாசமாக போகிறவளுக்கு அவளுக்கெல்லாம் கட்டில போக, அவளெல்லாம் ஒரே தூக்கிட்டு போக அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு பொறுத்ததும் போதும் பொங்குடா டே அப்படின்னு சொல்லிட்டு ஏ அப்படின்னு சொல்லி சவுண்டாக கட்டிடுறாரு. ஜேகே ஒரு நிமிஷம் எவன்டா அது அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்குறாரு. கூட்டமும் விளக்கிருச்சு. ஜேகே இருந்துட்டு என்ன அப்படின்றாரு. அப்போ தான் டே ரியாலிட்டிக்கு வந்துட்டு அச்சோ கத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, சார் அது வந்து ஜிம்மின் சார் தான் நீங்கள் நேம் லிஸ்ட் வாங்குறதா சொன்னாங்க, என்னை போய் ஹெல்ப்பு பண்ண சொன்னாங்க, ஹெல்ப்பு அப்படின்றாரு. அதுக்கு அங்கேருந்து எல்லாருமேவும் ஜேகேவை பார்க்குறாங்க. ஓ ஜிம்மின் தான் அனுப்புனானா, ஆமாம் எனக்கும் ஆள் வேணும் நீ வா அப்படி சொல்லிட்டு வந்து உட்கார சொல்கிறாரு. சரி கேர்ள்ஸ்லாம் கேர்ள்ஸ்லாம் போய் டே கிட்ட நேம் கொடுங்க, பாய்ஸ் மட்டும் இங்கே நில்லுங்கன்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. டேக் அப்போ தான் அப்பாடா அப்படின்னு சொல்லி மூச்சு வருது. கேர்ள்ஸ் எல்லாத்தையும் சரியான கடுப்பு. ஏன்னா ஜேகேவை பார்க்கணுன்ட்டு தான் வந்திருப்பாங்க. ஜேகே ஓரசணும், ஜேகே தொடணும், ஜேகே கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்காதா அப்படின்ட்டு பார்த்தா நம்ம டே வந்து அம்புட்டி கெடுத்து விட்டான். சில பேர் கோபமாக பார்க்குறாங்க, சில பேர் டேவையும் பார்த்துட்டு வலிகிறாங்க. டேவை பார்த்து வலிஞ்சவங்களாம் போயிட்டாங்க. டே கிட்ட போயிட்டு நேம் கொடுத்துட்டு கிளாஸ்க்கு போகிறாங்க. அப்போ தான் நம்ம டே வந்து லீசா ஃப்ரெண்டும் நிற்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு வாடி என் சக்கா லத்தி அப்படின்றாரு. நம்ம லீசா இருந்துட்டு கோவமான்ட்டு டே நீ ஜூனியர் நான் சீனியர், உங்ககிட்ட நான் பேர் கொடுக்கணுமா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்றாரு. நம்ம டே சிரிச்சுக்கிட்டேவும் இஷ்டம்னா கொடு, கஷ்டம்னா கிளம்பி போய் அப்படின்றாரு. ஜேகேக்கு இது எதுவுமே காதில் விடல. நம்ம லீசா இருந்துட்டு ஓ வாடி பொடின்னு கூப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சா, நான் நினச்சேன்னா உன்னை என்ன வேணால் பண்ணுவேன், அப்படியா போடி அப்படின்னு அவன் அமளித்துட்டு இருக்கான். நம்ம லீசாவுக்கு வந்து அவன் கோவப்பட்டிருந்தா கூட பதிலுக்கு கோவப்பட்டிருப்பா. அவன் இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கான். லீசானால் ஒன்றுமே பண்ண முடியல. லீசா மறுபடியும் கோவம் வந்துட்டு நான் நினச்சேன்னா உன் காலேஜை விட்டு இந்த கேம்பஸை விட்டு ஏன் இந்த ஊரை விட்டே கூட என்னால் அனுப்ப முடியும், அப்படியா சரி நினச்சிக்கோ போ அப்படின்றான். லீசாவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல கோவத்தை, டம்முன்னு தட்டுறா. அச்சச்சோ கை வலிக்குதா அப்படின்றா. நம்மட்டு எந்த பக்கம் போனாலும் கேட்டுப்படுறானே அப்படின்ற மாதிரி லீசா கை போயிடுச்சு. லீசா கோவப்பட்டுட்டு வெளியே போயிடுறா. ஜேகே இதை பார்த்துட்டு டே என்னாச்சு அப்படின்றான். ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டே காட்டுறான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே நேம் லிஸ்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. தென் அப்படியே ஜேகே இருந்துட்டு நம்ம டேவை பார்த்துட்டு நீ நேம் கொடுக்கலையா அப்படின்றாரு. கொடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு அவன் பேரும் எழுதிக்கிறாரு. சரிங்க சார் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. ஜேகேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. வேணாடா நம்ம போயிட்டு வரோம்னு சொல்கிறான். இன்னும் கூட பார்க்க மாட்டேன், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் சேர் தடிக்கி விட்டு ஜேகே கன்னத்துலேயே போய் ஒரு நச்சுன்னு ஒரு உமா கொடுத்துட்றாரு. நம்ம ஜேகே திரும்பி பார்க்கவங்களாட்டியும் டே எடுத்தம்ப ஒரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி ஓடிடுறாரு. ஏன்னா இது ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்திருக்கும். நம்ம டேவாக கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் தைரியமாக இருந்திருப்பார். ஆக்சிடெண்ட்டாக நடந்ததுனால ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு அவரே ஷாக் ஆகிட்டு ஓடிட்டார். நம்ம ஜேகே கணத்தில் கை வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் தான் ஐயோ நீ எதுக்கு ஜேகே சிரிக்காத அப்படின்றாரு. அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தென் அப்படியேவும் ஈவினிங் ஆகுது. எப்பயும் போல் டே வந்து நிற்கிறான். இன்றைக்கி வேறு டேக்கு கட்டு பிரிக்க போனோம். நம்ம ஜிம்மில் இருந்துட்டு ஜேகே பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டான். இப்போ எதுக்குடா நீ என் கூட வர்ற அப்படின்ற மாதிரி ஜேகே பார்க்குறான்.
மச்சான் எடு மச்சான் வண்டியை எடு மச்சான் அப்படின்றாரு. டேய் இறங்குடா, உன் வண்டி இருக்கலடா அதில் வாடா அப்படின்றாரு. எனக்கு தெரியாது, நான் உன் கூட தான் வருவேன், எனக்கு வண்டி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. என்ன என் தம்பி வந்ததுலேருந்து என்ன நீ கண்டுக்கவே மாட்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வந்து வம்பித்துட்டு இருக்காரு. மரியாதையாக இறங்குறியா இல்லை உன்னை எங்கேயே தள்ளி விட்டு போவா அப்படின்ற. ஓ அவ்வளோ தூரம் வந்துருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வராரு. டேய் என்னடா பண்ணுற, அசிங்கமாக பண்ணுறடா ஜிமின், நீ ஒரு ப்ரொஃபஸர் மாதிரியா நடந்துக்கிற அப்படின்றார். டேய் ப்ரொஃபஸர்லாம் காலேஜுக்குள்ளே தான், நீ இப்போ வந்து காலேஜ் டைம்லாம் முடிஞ்சிச்சு, நீ என் மச்சான் நான் உன் மச்சான் அப்படின்றாரு. ஸோ கருமா உனக்கு என்னடா வேணும், சரி வா வெளியே போகலாம், நம்ம போய் பியர் குடிப்போம் அப்படின்றாரு. டேய் எனக்கு வீட்டுக்கு போகணும்டா, எனக்கு வேலை இருக்குடா விட்டுடா அப்படின்றார் நம்ம ஜிமின்னு. சாரி ஜேகே. அதை கூட ஜிமின் காலையே வாங்காமல் வேணும்னே வெறுப்பேற்றிட்டுருக்காரு. மரியாதை இப்போ நீ அவனை கீழே இறங்கலை, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாரு ஜிமினி. என்ன மச்சான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், நீ தானே என்ன வேணா பண்ணிக்கோ, என் தம்பிகிட்ட நான் போய் சாயங்காலம் சொல்லிடுவேன்ப்பா, பாருட்டேவும் அவன் அண்ணனவேவும் புருஷன் கை வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சும்மா உமிழ்த்துட்ருக்காரு. அப்புறம் நடந்துக்கிறதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன், நைட்டு எதுவும் நடக்கலைனாலும் நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்றான் நம்ம ஜேகேக்கு. ஐயோ இவன் வேறு புரியாமல் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமின் ப்ளீஸ்டா அவனுக்கு கட்டு பிரிக்க போகணுண்டா, நாளைக்கு வந்து உன் காமெடிலாம் சொல்லு நான் சிரிச்சுக்கிறேன் அப்படின்றாரு. கட்டு பிரிக்க போகணுமா டேக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் சரி இன்றைக்கி போப்பான்னு விடுறேன் அப்படின்ட்டு அவரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நம்ம ஜேகே இருந்துட்டு இதுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் எப்பயும் போல இப்போ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாரு. நிற்கிற இடத்துல டேவும் வந்து ஏறிக்கிறாரு. இன்றைக்கி வந்து சின்ன பேக் தானே எடுத்துகிட்டு வந்திருப்பார், அதனால் அது வந்து பெருசாக கண்டுக்கல. நம்ம வந்து நல்லா ஹக் பண்ணிக்கிட்டாரு ஜேகேவை. ஜேகேக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் க்ரிப்புக்காக தான், நீ வேணாலும் சொல்லுங்கள் நான் எடுத்துறேன் அப்படின்னா. இல்லை பரவாயில்ல பிடிச்சிக்க அப்படின்ற நம்ம ஜேகே. அவனுக்கும் உள்ள ஆசைலாம் இருக்குது, இருந்தாலும் பெரிய இவனாமா அப்படின்ற மாதிரி இருக்கார் ஜேகே அப்படின்ற நம்ம என்ன அப்படின்றது. இல்லை நேற்று மாதிரி இன்றைக்கும் ஐஸ்கிரீம் வேணுமா, சேச்சே அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் என்ன வேணும், ஊசிலாம் போட மாட்டாங்க அப்படின்றாரு. மறுபடியும் ஜேகே நேற்று மாதிரி இன்றைக்கும் ஐஸ்கிரீம் தானேடா வாங்கி தரேன் அப்படின்றாரு. ஸ்வீட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. நீ எதுக்கு சும்மா எனக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்றாரு. நம்ம 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்லியாக கிஸ் பண்ணிக்கலாம் ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாரு. இது நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமா, நான் எப்போ சொன்னேன் நீ நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு. அப்போ நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா, சரி ஓகே நம்ம 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில், அதனால் நம்ம கிஸ் பண்ணிக்கலாம் ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்றது. வேண்டாம் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸே எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. தென் அப்படியே ஹாஸ்பிட்டலும் போகிறாங்க, கையில் இருக்க கட்டெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வராரு ஜேகே. நம்ம வண்டியில் வரும்போதேவும் படுத்துடுறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு பார்க்குறாரு, இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ பாரு பைக்கில் வந்தாலும் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. வீடும் வந்துருச்சு. கேட்டுக்குள்ளே போயிட்டு எழுப்புறாரு டேவும் எந்திரிச்சிட்டு வந்துடுச்சா அப்படி சொல்லிட்டு இறங்குறாரு. நில்றா அப்படின்றாரு. என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இல்லை இது என் முதுகுன்னு நினச்சியா இல்லை உன் பில்லோன்னு நினச்சியா, நல்லா தானே இருக்குது, மெத்துன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாய்க்குள்ளே முணங்குறான். சொல்லிட்டே அப்படின்றாரு. ஏன் இப்போ என்னவா அப்படின்றாரு. எப்போ பாரு வந்தால் தூங்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறியா, நான் பாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்ல. சாரி சார், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மூஞ்சியை சிலிப்பிக்கிறான். சரி இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் ஐஸ்கிரீமா அப்படின்றாரு. இது போய் ஃப்ரிட்ஜில் வைடா, டெய்லியும் உன்னை கூட்டலாம் போக முடியாதுல்ல, அதனால் இங்கே வை அப்படி சொல்லி நம்ம சொல்கிறாரு. டேக்கு குஷி தான், ஜாலியாக போயிட்டுருக்காரு. அப்பார்ட்மெண்ட் போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுலாம் வராரு. அப்போ நம்ம வந்துட்டு ஜேகே படம் பார்க்கலாமான்னு சொல்கிறாரு. இருடா நான் சமைக்கணும் அப்படின்றாரு. வெளியே வர சரியான மழை. ஜேகே இருந்துட்டு நல்ல வேலைப்பா மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே சமைக்க போகிறாரு. நம்ம போய் ஹெல்ப் பண்ணுறாருன்னா எதுவும் பண்ணலை, அவர் போய் சும்மா நிற்கிறதே ஜேகேக்கு பெரிய ஹெல்ப் தான். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம தென் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜேகே வந்து பார்க்குறான்ட்டு என்ன அப்படின்றாரு ஜேகே. ப்ளீஸ் மூவி பார்ப்போம்மா ப்ளீஸ் அப்படின்றாரு. எனக்கு வேலை இருக்குது, நான் போய் எனக்கு என் வேலையை பார்க்கணும் அப்படின்றாரு. ப்ளீஸ் ஜேகே அப்படின்றாரு. எதுவுமே காதில் வாங்காமல் ஜேகே உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாரு. நம்ம கன்னத்தில் கை வச்சுட்டு
அப்படின்னு உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகேவா கதவு திறந்துட்டு வெளியே வராரு. டேய் நீ இன்னும் தூங்க போலையா அப்படின்றாரு. நீ என் கூட மூவி பார்க்க வந்தால் தான் நான் தூங்குவேன் அப்படின்றாரு. சரி வா பார்க்கலாம், என்ன மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்குறாரு. ஹாரர் மூவி பார்ப்போமா அப்படின்றாரு. ஹாரர் மூவியா அப்படின்ற மாதிரி ஜேகே பார்க்குறாரு. ஏன் உங்களுக்கு பயமா அப்படின்றாரு. எது யாருக்கு பயமா எனக்கா? அப்பெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான்லாம் யாரு தெரியும்ல, சந்திரமுகி படத்தையும் நான் 40 தடவை பார்த்துருக்கேன் தெரியும்ல அப்படின்றாரு. சிரிச்சுக்கிட்டே சந்திரமுகி படத்தை நீங்கள் 40 தடவை பார்த்தீங்களா? இன்றைக்கி இருக்கவங்களுக்கு அப்படின்றாரு. சரி சொல்லு என்ன படம் பார்ப்போம், வா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அப்படியே பெரிய ஒரு மாதிரி வந்து உட்காந்துக்கிறாரு. அப்போ நம்ம இருந்துட்டு பயங்கரமாக ஒரு பேய் படம் போடுறாரு. அதை பார்க்குறதுக்கே டேக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. டேவே பயந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜேகே உனக்கே இவ்வளோ பயமாக இருக்குல்ல, அப்படி இருக்கிற நீ இந்த படத்தை பார்க்குற அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறாரு டேவை. கொஞ்ச நேரம் அப்படியே பயந்துக்கிட்டே கண்ணெல்லாம் மறைச்சி திறந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு என்னமோ இடுப்பில் ஏதோ ஒன்று டச் ஆகிற மாதிரி இருக்குது. டேவும் சைடில் திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜேகே தான் அவரோட ஹேண்டை டேவோட ஹிப்பில் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து எப்போவுமே க்ரோப் டாப் மாதிரி, அதாவது ரொம்ப கீழவும் இல்லாமல் ரொம்ப மேலேயும் இல்லாமல் கரெக்டாக வயிற்றளவுக்கு மட்டும் ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டிருப்பாரு, ஷார்ட்ஸ் போட்டிருப்பாரு. நம்ம ஜேகேவோட ஹேண்ட் வந்து கரெக்டாக நம்ம டேவோட ஹிப்பில் ஹோல்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் ஷாக்காக திரும்பி பார்த்துட்டு பரவாயில்ல பயமாக இருக்குது அதனால் வச்சுருப்பார் அப்படி சொல்லிட்டு விட்டுறாரு. இன்னும் டைம் ஆக நம்ம டேவோட ஹிப்பு ரொம்ப டைட் ஆகுது. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம டேக்கு வந்து அங்கே படத்தை பார்க்குறதா இல்லை இங்கே இவர் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்ருக்கதான்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்கு ஆடிட்டுருக்காரு. அப்போ ஜேகே இருந்துட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட செஸ்ட்டில் ஹெட்டை வச்சுட்டு ப்ளீஸ் ஸ்டாப் படம் பார்க்க வேணாண்டா ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்றாரு. நம்ம டேக்கு சிரிப்பே வந்துடுது. வேகமாக மூவி ஆஃப் பண்ணிவிட்டு யாரோ சொன்னாங்க சந்திரமுகி படத்தை 40 தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு. நம்ம ஜேகே வந்துட்டு ப்ளீஸ்டா படத்தை ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு இன்னமும் செஸ்ட்டில் சாஞ்சிட்டு சொல்லிட்டுருக்காரு ஹிப்பை ஹோல்ட் பண்ணிவிட்டு. நம்ம ஜேகே பார்த்துட்டு நம்ம சிரிச்சுட்டே படத்தை ஆஃப் பண்ணி 1/4 மணி நேரம் ஆச்சியா, எந்திரியா டே ப்ரொஃபஸராடா நீ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகே நிமிந்துட்டு நான் ரூம் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு ஒரே அசிங்கமாக போச்சு ஜேகே, ஏன்டா அப்படி போய் உட்காந்த, நீ பேசாட்டு உள்ளே தானே வந்த, மூடிட்டு உள்ளே படுத்துக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு பக்கம் நம்ம இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டேவும் நீ சீக்கிரமாக என் பக்கத்தில் வந்துடுவ ஜேகே அப்படி சொல்லிட்டு அவரும் ரூமில் போய் படுத்துடுறாரு. இப்படியே ஒரு 2 days வந்து போதே ஜாலியாக தான் போகுது. ஜேகேவும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நல்லா நெருக்கமாயிட்டான். இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போது கிளாஸில் ஜிம்மின்னு தான் சொல்லிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நாளைக்கு எல்லோரும் ரெடியாக இருங்க, நாளைக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படி சொல்லிகிட்ருக்காரு. நம்ம வந்து அச்சோ இன்னும் நம்ம ப்ரிப்பரே பண்ணலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு சரி நம்ம இப்போ பிரேக்கில் வந்துட்டு நம்ம ஜேகேவை பார்க்க போவோம் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்க போகலான்ட்டு போகிறாரு. அவங்க பார்த்தா நம்ம லீசாவோட ஃப்ரெண்டும் ஜேகே கிட்டே ஏதோ கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஜேகேவும் அந்த கான்சர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நம்ம லீசா இருந்துட்டு ஜேகேவை வந்து செடியூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஜேகே பார்க்கணும்னே வேணும்னே குனிஞ்சிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்துட்டு வந்து செம்ம கடுப்பாக உள்ளே போயிட்டு ஜேகே அப்படின்றாரு. ஜேகே திரும்பி என்ன அப்படின்றாரு. என்னது ஜேகேவா அப்படின்ற மாதிரி லீஸா பார்க்குறா. அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜேகே சார் இந்த மாதிரி ஜிம்மின் சார் வந்து உங்கள்கிட்ட அப்படின்றாரு. அப்போ பார்த்தா நம்ம லீஸா ஃப்ரெண்டும் இருக்காது பார்த்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாரு. நம்ம லீஸா வெளியே போகும்போது டேவை பார்த்துட்டு நீ அடிக்கடி ரூட்டில் கிராஸ் ஆகுற, உனக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே போகிறேன். நம்ம ஜேகே இருந்துட்டு அவங்க 2 பேர் போனதுக்கப்புறம் நல்ல வேலை நீ வந்த, இதுங்களாம் பிள்ளைங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம வந்து இதை கேட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் வருது. சரி சொல்லிட்டு என்ன அப்படின்றாரு. என்னமோ ஜிம்மின்னு சொன்னீங்க அப்படின்னாரு. ஜிம்மின்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னீங்களா ஸ்பீச்சுக்கு, எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்றாரு. சரி ரெடி பண்ணி தரேன் இன்றைக்கி நைட்டு. நாளைக்கு தான் அந்த ஃபங்க்ஷனா அப்படின்றாரு. எனக்கு தான் தெரியுமே அப்படின்றாரு. அப்போ நீங்கள் வேணும்னு தான் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போல்லாம் கிடையாது, நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அது ரூமில் தான் இருக்குது, வா நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்றாரு. சரி அப்படி சொல்லிட்டு போகிற மாதிரி வெளியே வரான். திடீர்னு என்ன நினச்சாலும் தெரியல, அப்படியே யூ டர்ன் பண்ணி ஜேகேவை பார்த்து போயிட்டு
ஜேகே கண்ணத்தை பிடிச்சி இழுத்து பச்சக்குன்னு ஒரு உம்மா வச்சுட்டு இப்போ வரேன் அப்படின்ட்டு போகிறான். அப்படியே வந்து பார்த்தா லீஸா ஃப்ரெண்டும் இருக்காங்க. நம்மகிட்டே அவன் பாட்டுக்கு தான் போகிறான். லீஸா ஹே நில்லு அப்படின்னு சொடக்கு போட்டு கூப்பிட்றான். நம்மகிட்டே இருந்துட்டு திரும்பி என்ன அப்படின்றாரு. ஓ நீ அவ்வளோ பெரிய ஆளா, என் கூட போட்டி போட்டு நீங்கள் நாளைக்கு ஜெயிச்சிருவீங்க அப்படி தானே அப்படின்றாரு. ஏன் முடியாதா அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே சொல்கிறாரு. பார்க்கலாம்டா, அதையும் பார்க்கலாம்டா, வாடா அப்படின்னு சொல்லி நம்ம லீஸா சொல்கிறாரு. சீப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிடுறாரு. அங்கிட்டிருந்து ஒய்யனும் ஜேகாவும் வந்துட்டு இப்போ யாச்சும் வாங்கினியா அப்படின்றாரு. இல்லை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்லிக்கிட்டே நடக்கிறாரு. ஒய்யன் என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டேவும் அவங்களும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. சரி அவங்க அப்படியே நடக்கட்டும். நம்ம இந்த பார்ட்டை இதோட கட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் இது மின்மினி ஃபிக்ஸ்டாக நான் உங்கள் மின்மினி. பாய் பாய். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் அவ்வளோதான், போய்ட்டு வரேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். பாய் பாய்.